லாஸ்ட் வீடியோவில் நம்ம சொத்துக்கும் கடனுக்குமான வித்தியாசம் பார்த்தோம் இல்லையா? இந்த வீடியோவில் சொத்துக்கும் கேபிட்டல் கெயினுக்குமான டிஃப்ரென்ஸ் என்னன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு அசட்டுடைய வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிறது வந்து கேபிட்டல் அப்ரிசியேஷன் சொல்லுவாங்க. இது ஓவர் த டைம் பீரியட்ல நடக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இப்போ ஒரு வீடு வாங்கியிருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். அதை ஒரு 10 லேக்ஸ்க்கு வாங்கியிருக்கோம். அதை விற்கும் போது ஒரு 40 லேக்ஸ்க்கு விற்கிறோம் அப்படின்னா அந்த 30 லேக்ஸை வந்துட்டு கேபிட்டல் அப்ரிசியேஷன் சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் என்னென்ன டைப் ஆஃப் கேபிட்டல் அப்ரிசியேஷன் இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டல் ஹோம்ஸு இந்த ரியல் எஸ்டேட்டில் இருக்கிறது எல்லாமே சொல்லலாம். அடுத்தது வந்துட்டு ஸ்டாக் மார்க்கெட்டில் கம்பெனிஸை பர்ச்சேஸ் பண்ணுவோம் இல்லையா, ஸ்டாக்ஸு. ஸோ அதுவுமே வந்து கேபிட்டல் அப்ரிசியேஷன். ஏன்னா கம்மியான விலைக்கு வாங்கி அதிகமான விலைக்கு விற்கிறதுனால அதுவும் ஒன் ஆஃப் த கேபிட்டல் அப்ரிசியேஷன். இந்த கேபிட்டல் அப்ரிசியேஷனுக்கு அந்த இன்வெஸ்டர் ஏதாச்சும் ஒர்க் பண்ணியிருப்பாரா அப்படின்னா எந்த விதமான ஒர்க்குமே பண்ணியிருக்க மாட்டாருங்க. அப்புறம் எதுவுமே பண்ணாம எப்படி வந்து அதோட அமௌண்ட் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா, ஒண்ணு வந்து மார்க்கெட் ட்ரெண்ட். ஓகே. நெறைய பேரு இந்த கோவிட் டைம்ல என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, கோல்ட்ல இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. இது மாரி அந்த மார்க்கெட் ட்ரெண்ட பொறுத்தும் அதோட மதிப்பு வந்து இன்க்ரீஸ் ஆகும். சிலப்போ பார்த்தீங்க அப்படின்னா, டிமாண்டாலயும் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாச்சும் ஹைவே வரும். இல்ல ஏதாச்சும் ஒரு புதுசா பெரிய பெரிய ஐடி கம்பெனிஸ் அந்த இடத்துல வந்ததுனால, அந்த லேண்டோட மதிப்பு வந்துட்டு இன்க்ரீஸ் ஆயிருக்கும். ஸோ அதனாலேயும் வந்துட்டு அதோட கேபிட்டல் அப்ரிசியேஷன் ஆகும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, எக்கனாமிக் குரோத்தாலயும் வந்துட்டு அந்த கேபிட்டல் அப்ரிசியேஷன் ரொம்ப ஷார்ட் டியூரேஷன்ல நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் குடுத்திருக்கும். இப்ப நான் ஒரு அசெட்ட வந்துட்டு வாங்கியிருக்கேன். வாங்கி ஒரு 10 வருஷம் ஹோல்டு பண்ணிட்டேன்னு வச்சுக்கலாம். அந்த 10 வருஷம் கழிச்சு நான் விக்கிறேன் அப்படின்னா, அது வந்து கேபிட்டல் அப்ரிசியேஷனால பிரைஸ் டிஃபரன்ஸ் இருக்கும். ஸோ, என்னைக்கு நான் விக்க போறேனோ, அன்னைக்கு தான் எனக்கு வந்துட்டு அமௌண்ட் கிடைக்கும். ஸோ, அதுதான் வந்துட்டு அந்த வரக்கூடிய டிஃபரன்ஸா வந்துட்டு கேபிட்டல் அப்ரிசியேஷன் சொல்லுவாங்க. கேபிட்டல் அப்ரிசியேஷன் சொல்லுவோம். இது வந்துட்டு நம்ம ஒரு 10 வருஷம் ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கிறதுனால வந்து கிடைக்கக்கூடியது வந்து கேபிட்டல் அப்ரிசியேஷன். ஆனா நமக்கு ப்ராஃபிட் ஒன்லி ஒன் டைம் என்னைக்கு விக்க போறோமோ, அன்னைக்கு மட்டும் தான் கிடைக்கும். எதுனா வந்து கேபிட்டல் அப்ரிசியேஷன் லாஸ்ட்டே பார்த்துட்டோம் இல்லையா? எம்ப்டி லேண்டு, கோல்டு, ஹோமு இது மாரி இருக்கிறது எல்லாமே வந்து கேபிட்டல் அப்ரிசியேஷன். அதே அசெட்னா என்ன அப்படின்னா, உங்களுக்கு ஈச் அண்ட் எவரி மந்த் உங்களுக்கு கேஷ் குடுக்குறது தான் வந்துட்டு அசெட். ஃபார் எக்ஸாம்பிள் பிசினஸ் வந்துட்டு உங்களுக்கு எல்லா மாசமும் வந்து ப்ராஃபிட் இருக்கும். அதே மாரி ரெண்டல் ஹோமும் ஈச் அண்ட் எவரி மந்த் உங்களுக்கு டெனன்ட் வந்து உங்களுக்கு ரெண்டல் குடுத்துருவாங்க. ஸோ இதே மாரி அசெட் அப்படின்றது ஈச் அண்ட் எவரி மந்த் உங்களுக்கு கேஷ் ஃப்ளோ ஜெனரேட் பண்ணி குடுத்துக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னா அது அசெட். என்னைக்கு நம்ம அத செல் பண்றோமோ, அன்னைக்கு மட்டும் அது அமௌண்ட் குடுத்தது அப்படின்னா அது வந்து கேபிட்டல் கெயின். வாங்க ஒரு ஃப்ளோ சார்ட்டோட பார்க்கலானே. இப்ப நம்ம கேபிட்டல் கெயினுக்கும், அசெட்டுக்கும் உள்ள கம்பேரிசன் சார்ட் பார்க்க போறோம். ஓகே. லெஃப்ட் சைட்ல இருக்கிறது கேபிட்டல் கெயின். ஐ மீன் பர்சனல் ஹோம். ரைட் சைட்ல இருக்கிறது அசெட், ரெண்டல் ஹோம். ஸோ கேபிட்டல் கெயின்னா விக்கும்போது மட்டும் அதுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். அசெட் அப்படின்றபோது நம்ம வச்சிருக்கிறதுனாலயே நமக்கு பாசிவ் இன்கம் ஜெனரேட் பண்ணி தரும். ஸோ பாசிவ் இன்கம் ஜெனரேட் பண்ணி குடுத்தா மட்டும் அத அசெட்ன்னு சொல்லுவோம். ஓகே. வாங்க இப்ப கேபிட்டல் கெயின் அந்த இதுக்கு போலாம். ஒரு ஹோம் ஒண்ணு வாங்க போறாரு. ஸோ அத வந்துட்டு 40 லேக்ஸ் குடுத்து வாங்கியிருக்காரு. அந்த ஹோம ஒரு 10 வருஷம் வந்துட்டு அவரோட பர்சனல் யூஸ்க்கு யூஸ் பண்றாரு. இப்ப பார்த்தீங்கன்னா, அந்த 10 வருஷம் கழிச்சு அந்த ஹோம வந்து விக்கிறாரு. அ விக்கும்போது என்னன்னா, அந்த ஓவரால் பில்டிங் பார்த்தீங்கன்னா, 60 லட்சம் ரூபாய்க்கு சேல் ஆகுது. இதனால அவருக்கு ப்ராஃபிட் மட்டுமே பார்த்தீங்கன்னா, 20 லேக் வந்து கிடைக்குது. கேபிட்டல் கெயின் அப்படின்றது அந்த வீட்ட விக்கும்போது ஒரு அமௌண்ட் கிடைக்கும். அந்த அமௌண்ட் கம்பேர் டூ பையிங் பிரைஸ விட அதிகமா இருக்கிறதுனால வரக்கூடிய அமௌண்ட் தான் வந்து ப்ராஃபிட். அதே அசெட்ல பார்த்தீங்க அப்படின்னா, எல்லாமே சேம். ஆனா இது வந்து ரெண்டல் ஹோமா இருக்கிறதுனால, ஒரு மாசத்துக்கு அது ரூ. 6,000 அமௌண்ட் ஜெனரேட் பண்ணி குடுக்குது. அமௌண்ட் ஜெனரேட் பண்ணி குடுத்தா தான் அது அசெட்ன்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ, எண்ட் ஆஃப் த 10 இயர்ஸ்ல அவர் அந்த பில்டிங்க வந்து விக்கிறாரு. விக்கும்போது எகைன் 20 லேக்ஸ் வந்துட்டு கேபிட்டல் கெயின் ஆயிருக்கு. இப்ப இதுல ப்ராஃபிட் பார்த்தீங்க அப்படின்னா, கேபிட்டல் கெயின் பிளஸ் ரெண்ட் ரூ. 7,20,000 கிடைக்குது. ஸோ, இப்ப 10 வருஷம் அவர் ரெண்டல்ல விட்டிருக்காரு. பிளஸ் கேபிட்டல் கெயின் 2மே சேர்த்து ரூ. 27,20,000 வருதுங்க. ஸோ, நம்ம பர்சனல் யூஸ்க்கு யூஸ் பண்ணா வெறும் ரூ. 20,00,000 தான் நமக்கு வந்து கேபிட்டல் கெயின் ஆயிருக்கு. அதே நம்ம அசெட்டா யூஸ் பண்ணோம் அப்படின்னா, கிட்டத்தட்ட ரூ. 7,20,000 நமக்கு அடிஷனலா ப்ராஃபிட் வந்திருக்கு இல்லையா? ஸோ, இதுதான் அசெட்டுக்கும் கேபிட்டல் கெயினுக்கும் உள்ள டிஃபரெண்ட். மந்த்லி வரக்கூடிய அமௌண்ட்ட நம்ப ஆர்டில இன்வெஸ்ட் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். மாசம் மாசம் ரூ. 6,000 இன்வெஸ்ட் பண்றோம். 6.5% இன்ட்ரெஸ்ட்ல. ஸோ, ஓவரால் நம்ம இன்வெஸ்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா, அங்க நமக்கு டெனன்ட் நமக்கு குடுக்குறது தான் வந்து ரூ. 7,20,000 வருது. எஸ்டிமேட்டட் ரிட்டர்ன் பார்த்தீங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட ரூ. 3,00,000 நமக்கு ஆர்டிலேருந்தே நமக்கு ரிட்டர்ன் கிடைக்குது. ஸோ, இதனால டோட்டல் வேல்யூ வந்துட்டு 10 லேக் நமக்கு கிடைக்குது. ஸோ, ஆல்ரெடி அந்த ஒரு வீட்ட விக்கிறதுனால ஒரு ரூ. 20,00,000யும் அதுலேருந்து வரக்கூடிய ரெண்ட்ட எகைன் ரீஇன்வெஸ்ட் பண்றோம். அதனால ஒரு ரூ. 10,00,000யும். ஸோ, என்னைக்குமே கேபிட்டல் கெயின கம்பேர் பண்ணும்போது, அசெட் இந்த லாங் ரன்னுக்கு ரொம்ப ஒரு சூட்டபிளா இருக்கும்.
காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டோட நமக்கு கிடைக்கும்போது நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணுங்கள்.